ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஆர்கேஎல்டி ஃபேமிலி. அல்டிமேட்டான வீடியோவில் பார்க்கலாம். இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எலெக்ஷனுக்கு முந்தைய நாள் வந்து கிளாம்பாக்கத்தில் நம்ம மக்கள்கள் பஸ்ஸு இல்லாமல் அவதிப்பட்ட அந்த ஒரு பிக்சர் தான். நீங்கள் என்ன தான் பஸ்ஸே விடாட்டாலும் ட்ரெயினும் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் அவ்வளோ கூட்டம், பஸ்ஸே விடாட்டாலும் டிராஃபிக் ஆனாலும் நாங்கள் இவ்வளோ பஸ் விட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னாலுங்க, மாதம் நம்ம பிள்ளைங்க பண்ணது கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் டிவிக்கே இப்படி கத்துனா எவன்டா பஸ் வரும். சும்மாவே டிஎம்கே வந்துட்டு கோபமாக கொந்தளிச்சு போய் இருக்கிறாங்க. இதில் நாளைக்கு வேறு என்னெல்லாம் நடக்க போகுதோ அப்படிங்கிறது தெரியல. ரயில்வே ஸ்டேஷன் வந்து பஸ் ஸ்டாண்டு, அப்போது அதுலேயும் ஒரு சில பேர் பஸ்ஸு இல்லாமல் கூட இருந்தாலும் வந்து சொந்த ஊர்களுக்கு இதில் வந்து பைக்லேயோ குட்டியான பிடிச்சோ நிறைய பேர் எப்படியோ தொங்கி கொண்டு கூட அந்த பஸ் மேலே அந்த டாப்லாம் உட்காந்து போனவங்க வீடியோஸ் கூட நான் பார்த்துருக்கேன். அந்தளவுக்கு போனவங்க தான் வந்துட்டு யாருக்கு இவ்வளோ வந்து அவ்வளோ முக்கியம் கொடுத்து ஓட்டு போட போனாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. இவ்வளோ கூட்டத்தையும் பார்க்கலாம். 2 லட்சம் ஓட்டையே வந்து ஓட்டு போடாதவங்களே 2 லட்சம் பேர் வந்து கிளாம்பாக்கத்துலேயே அவ்வளோ பேர் நின்றாங்க. நாளைக்கு யாருக்கெல்லாம் நம்ம ஓட்டு போட்டிருக்கோம், இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு ஓட்டு போட போனவங்களுக்கு மன திருப்தி நாளைக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ சிங்கப்பூர் ஃபாரின்ல இருந்தெல்லாம் வந்திருக்காங்கப்பா ஓட்டு போட. பார்க்கலாம் மக்களுடைய தீர்ப்பு என்னென்னு.